எல்லாருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டுல இப்போ ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். உங்க பேங்க் அக்கவுண்ட்ல மத்திய அரசுல இருந்து 12,000 வரப்போகுதாமே. நீங்க கண்டிப்பா இத யூடியூப்லயோ இல்லனா உங்க நண்பர்கள் உறவினர்கள் மூலமாவோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மையா இல்ல பொய்யான்னு ஒரு பெரிய குழப்பம் எல்லார்கிட்டயும் இருக்கு இல்லையா? சோ இந்த செய்தி உண்மையில என்ன சொல்லுது, இந்த வதந்தி எங்க இருந்து கிளம்புச்சு, நாம இதுல முக்கியமா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எல்லாத்தையும் இப்போ ஒண்ணொண்ணா அலசி ஆராயலாம். சரி, முதல்ல நாம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இன்னைக்கு தேதிக்கு இது அரசாங்கம் அதிகாரப்பூர்வமா வெளியிட்ட அறிவிப்பு கிடையாது. இது வெறும் ஒரு பரவலான வதந்தி மட்டும்தான். அப்போ இந்த வதந்திக்கு பின்னாடி இருக்கிற அரசியல புரிஞ்சுக்க இப்போதைய அரசியல் சூழ்நிலைய நாம கொஞ்சம் பார்க்கணும். குறிப்பா வரப்போற தேர்தல மனசுல வச்சு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னாடி இருக்கிற கணக்குகள் இன்னும் தெளிவா புரியும். பாருங்க, இந்த விஷயங்கள் நடக்கிற டைமிங்க கவனிச்சிங்கனாலே புரியும், இது யதார்த்தமா நடக்கிற ஒண்ணு இல்லைன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல திமுக அரசு பெண்களுக்கு 5,000 கோடி கொடுத்தாங்க. போன வாரம் மத்திய அமைச்சர் அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வந்தாரு. இப்போ மத்திய அரசு 12,000 கொடுக்க போதுன்னு வதந்தி பரவுது. இது எல்லாமே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆனது. வரப்போற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான ஒரு அஸ்திவாரம்னு கூட சொல்லலாம். இது ஒரு கிளாசிக் பொலிட்டிக்கல் கேமை நமக்கு அப்படியே படம் பிடிச்சு காட்டுது பாருங்க. மாநில அரசு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு வராங்க, உடனே மத்திய அரசு அதை விட ஒரு பெரிய திட்டத்தை அறிவிக்க போறாங்கன்னு ஒரு பேச்சு கிளம்புது. இது மாநில அரசோட திட்டத்துக்கு ஒரு பதிலடி கொடுக்கவும் வாக்காளர்களை தங்க பக்கம் இழுக்கவுமான ஒரு உத்தியா பார்க்கப்படுது. சரி, இப்ப இந்த வதந்தி உண்மையா பொய்யாங்கிறத கொஞ்ச நேரம் ஓரமா வச்சிடுவோம். ஒருவேளை இந்த திட்டம் உண்மையிலேயே வந்துச்சுன்னா இந்த 12,000 ரூபாய் பணம் எங்க இருந்து வரும்? வாங்க அத பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பாப்போம். இந்த 12,000 ரூபாங்கிற நம்பரே நம்ம கவனத்தை ஈர்க்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த தொகை எப்படி உருவாகுது, இதுக்குள்ள என்னென்னலாம் அடங்கியிருக்குங்கிறது தான். அதாவது இது புதுசா கொடுக்க போற பணமே இல்லையா, ஏற்கனவே மக்களுக்கு வரவேண்டிய பல மானியங்களை ஒன்னா சேர்த்து கொடுக்கற ஒரு ஐடியாமா. உதாரணத்துக்கு பாக்கி இருக்கிற கேஸ் மானியம், விவசாயிகளுக்கான உர மானியம், பிஎம் கிசான் திட்ட பணம், இந்த மாதிரி மத்த மத்திய அரசு திட்ட நிதிகள், இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரே பெரிய தொகையா கொடுக்கறது தான் திட்டம்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி பணத்தை அனுப்புறதுக்கு உதவுற டெக்னாலஜி தான் இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்ஃபர், அதாவது டிபிடி. இது மூலமா எந்த விதமான தாமதமோ ஊழலும் இல்லாம பணம் யாருக்கு போகணுமோ அவங்களோட பேங்க் அக்கவுண்ட்டுக்கே நேரடியா போயிடும். ஓகே, ஒருவேளை இந்த திட்டம் வந்துச்சுன்னா இது யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? இது வரைக்கும் வந்த தகவல் படி எல்லாருக்கும் கிடைக்காது. குறிப்பிட்ட சில ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்கப்படலாம்னு தெரியுது. அப்போ ரேஷன் கார்டு வச்சிருக்கிற எல்லாருக்குமே பணம் கிடைக்குமா? அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மின்னு தான் சொல்லப்படுது. பெரும்பாலும் மக்களோட பொருளாதார நிலைய வச்சு ரொம்ப தேவைப்படுறவங்களுக்கு மட்டும் கொடுக்கற மாதிரி தான் திட்டம் இருக்கும். இப்ப நீங்க பாக்குற மாதிரி பிஹெச்ஹெச், அதாவது முன்னுரிமை குடும்ப அட்டை, அப்புறம் ஏஏஒய் அட்டை வச்சிருக்கிற ஏழை குடும்பங்களுக்கு தான் முதல்ல முன்னுரிமை கொடுக்கப்படும்னு சொல்லப்படுது. அதே சமயம் சர்க்கரை அட்டை, அதாவது என்பிஹெச்எஸ், அப்புறம் எந்த பொருளும் வாங்காத என்பிஹெச்எஸ் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு இந்த திட்டத்துல இடம் இருக்க வாய்ப்பில்லை. சரி, இப்போ நாம என்ன பண்ணணும்? இந்த வதந்தி உண்மையோ பொய்யோ அது ரெண்டாவது விஷயம். ஆனா எதிர்காலத்துல எந்த ஒரு அரசாங்கத்தோட நிதி உதவியும் நமக்கு சரியா வந்து சேரணும்னா நாம சில விஷயங்களை இப்போவே சரியா செஞ்சு வச்சுக்கணும். முதல்ல உங்க ஆதார் கார்டும் பேங்க் அக்கவுண்ட்டும் சரியா இணைக்கப்பட்டிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்க இகேவைசிய முடிச்சிடுங்க. அதாவது பேங்க்லயும் பிஎம் கிசான் மாதிரியான திட்டங்கள்லயும் உங்க விவரங்கள் அப்டேட்டடா இருக்கணும். மூணாவது, உங்க ஆதார் கார்டுல இப்போ நீங்க பயன்படுத்துற மொபைல் நம்பர் தான் இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்போதான் ஓடிபி எல்லாம் வரும். கடைசியா, நீங்க விவசாயியா இருந்தாலோ இல்ல கேஸ் மானியம் வாங்கினாலோ அது சம்பந்தப்பட்ட வெப்சைட்ல உங்க டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. இந்த 4 ஸ்டெப்ஸையும் நீங்க இப்பவே முடிச்சிட்டா எந்த திட்டமா இருந்தாலும் பணம் உங்க கைக்கு வரதுல எந்த சிக்கலும் இருக்காது. இந்த 12,000 வதந்தி நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்த புரிய வைக்குது. இப்போதெல்லாம் அரசியல்ல நலத்திட்டங்கள்ங்கிறது வெறும் சேவைகளா மட்டும் இல்லாம மக்களோட கைக்கே நேரடியா பணத்தை கொடுக்கற ஒரு பெரிய அரசியல் உத்தியா மாறிட்டு வருது. இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கருவி. ஒருவேளை நேரடி பணப்பரிமாற்றம் தான் தேர்தல்களோட புதிய போர்க்களமா மாறிக்கிட்டு வருதா? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.